பாதுகாப்பு அமைப்பின் சார்பாக 5ஆம் ஆண்டு தொழில்முறை மேம்பாட்டு கருத்தரங்கம் மற்றும் தொழில்சார் ஆரோக்கியம், பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் 2024ஆம் ஆண்டிற்கான விருதுகள் வழங்கும் விழா சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. உலக பாதுகாப்பு அமைப்பின் இந்திய தலைவரும் இயக்குனருமான கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த விருதுகள் வழங்கும் விழாவில் சிறப்பு விருந்தினராக தொழிற்சாலைகள் பாதுகாப்பு ஆலோசனை நிர்வாகத்தின் ஓய்வு பெற்ற இயக்குனர் GMEK ராஜ் கலந்து கொண்டு இந்தியாவின் 21 மாநிலங்களை சார்ந்த 300க்கும் மேற்பட்ட தொழில்சார் பாதுகாப்பு துறையில் சிறப்பாக செயலாற்றிய 185 நிறுவனங்களுக்கு சிறப்பு தொழில்சார் ஆரோக்கியம், பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் 2024ஆம் ஆண்டிற்கான விருதுகளை வழங்கி பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழலில் அதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி சிறப்புரையாற்றினார். மேலும் இந்த விருதுகள் வழங்கும் நிகழ்வில் பாரிஸ் குழுமத்தின் நிறுவனரும் தலைவருமான சையத் முகமது பாரிஸ், நான்வின் எனர்ஜி LLPயின் நிர்வாக இயக்குனர் நந்தகுமார், ஓய்வு பெற்ற IRS விக்னவேலு உள்ளிட்ட உலக பாதுகாப்பு அமைப்பு இந்திய தேசிய குழுவின் முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய உலக பாதுகாப்பு அமைப்பின் இந்திய தலைவர் கண்ணன் கூறுகையில், இந்தியா முழுவதும் உள்ள 21 மாநிலங்களில் இருந்து பல்வேறு தொழில்துறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 300க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் தீவிரமாக பங்கு வகித்து அந்தந்த களங்களில் பாதுகாப்பில் சிறந்து விளங்குவதற்கு உறுதி பூண்டுள்ள தொழில் வல்லுநர்களின் ஒருங்கிணைப்போடு சிறப்பாக நடைபெற்றது எனவும், உலக பாதுகாப்பு அமைப்பின் மிக முக்கிய நோக்கமாக தொழிற்சாலைகள், நிறுவனங்களில் செயல்படும் பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கி பாதுகாப்பில் சிறப்பாக செயல்பட்ட 185 தொழிற்சாலைகள் மற்றும் நிறுவனங்களுக்கு விருதுகள் வழங்கப்பட்டதாகவும், உலக பாதுகாப்பு அமைப்பின் சார்பாக வழங்கப்படும் இந்த விருதுகள் தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்துறையின் பெரிய நிறுவனங்களுக்கு மட்டுமல்லாமல் சிறு குறு தொழில்களில் ஈடுபட்டு வரும் நிறுவனங்களையும் ஊக்குவிக்கும் விதமாக 3ஆம் ஆண்டாக தொடர்ந்து வழங்கப்படுவதாகவும், இது போன்ற விருதுகள் வழங்குவதன் மூலமாக வரும் காலங்களில் பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு மேலும் அதிகரிக்கும் எனவும் நம்புவதாக தெரிவித்தார். எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு, இந்த முக்கியமான பாதுகாப்பு விருது வழங்கும் விழாவுக்கு வந்திருந்த எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதலையும் நாங்கள் கூறிக்கொள்கிறோம். இந்த WHO வேர்ல்டு சேஃப்டி ஆர்கனைசேஷன் இந்த மாதிரியான விருது விழா ஒவ்வொரு ஆண்டும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு இன்டர்நேஷனல் ரெகக்னைஸ்டு ஆர்கனைசேஷன். அதனால வெளிநாட்டிலையும் நம்ம இந்தியாவிலையும் என்ன செய்யலாம், பாதுகாப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக, ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக, ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உண்டாக்கப்பட்ட ஒரு விழா. இதுல நம்ம இந்தியாவில இருந்து எல்லா மாகாணத்துல இருந்து வந்திருக்காங்க. ஒரு நேஷனல் லெவல்ல இது நடந்துட்டு இருக்கு. இன்னும் இன்டர்நேஷனல் லெவல்லையும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி வருவாங்க. அதனால இது ஒரு பாதுகாப்பு விழா, ஒரு முக்கியமான விழா. இது பயிற்சி விழாவை விட ஒரு முக்கியத்துவம் வந்தது. இது மாதிரியான விருதுகள் வழங்குறதுனால தொழிற்சாலைகளுக்கு நிறைய ஒரு ஊக்கமும் ஒரு உற்சாகமும் ஏற்படுது. நமக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு விருது. இதை கம்பெனில டிஸ்பிளே பண்றப்ப மற்ற ஒர்க்கர்ஸ், மற்ற சூப்பர்வைசர்ஸ், மேனேஜர்ஸ் எல்லாருமே இதை மற்றவங்களுக்கு எல்லாம் காட்டி, இங்க பாருங்க எங்க ஃபேக்டரியில நாங்க இந்த விருது வாங்கியிருக்கிறோம், அதுவும் எதுல இருந்து, இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு சேஃப்டி ஆர்கனைசேஷன்ல இருந்து வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பெருமை. இதே அவங்களுடைய குடும்பத்திலையும் அவங்களுடைய பிள்ளைங்களுக்கும் காட்டுறப்ப அவங்களுக்கு இன்னும் உற்சாகமா இருக்கும். இந்த விருதெல்லாம் காட்டுறப்ப அவங்களுக்கு பாதுகாப்பற்ற செயலை செய்யவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி செஞ்சாங்கன்னாக்கா அவங்களுக்கு என்னடா நம்ம விருது வாங்கியிருக்கோமே, நம்ம அதெல்லாம் செய்யக்கூடாது, பாதுகாப்பை நம்ம கடைபிடிக்கணும். உதாரணமா நம்ம வேலை செய்யறப்ப கிளவுஸ் போட்டுக்கணும், ஹெல்மெட் போட்டுக்கணும், மிஷின்ல கார்டு இருந்ததுன்னா அதெல்லாம் உபயோகப்படுத்தணும், போறப்ப எதுவும் ஸ்லிப்பாகாம பார்த்துக்கணும். இப்படி நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அதுவும் இந்த அவார்டு கொடுக்கறது ஒரு பெரிய கமிட்டியே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மிஸ்டர் கண்ணன், சேர்மன் WHO ஆர்கனைசேஷன், அவருடைய தலைமையில தான் இந்த விருது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் சொல்றாரு. அதே மாதிரி பக்கத்துல மிஸ்டர் விக்னவேல், அவர் சீஃப் இன்ஜினியர் ஃப்ரம் இந்தியன் ரயில்வேஸ், சதர்ன் ரயில்வே, அதுல இருந்து அவரு வந்திருக்காரு. இது மாதிரி நிறைய பேர், இன்னும் சேர்மன் கம் மேனேஜிங் டைரக்டர் வந்திருக்காங்க. இப்ப விழாவில் கூட மிஸ்டர் சையத் முகமது பெரி, ஒரு ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஃப்ரம் அனதர் கம்பெனி, அவரும் பார்ட்டிசிபேட் இருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் கர்நாடகா,
இன்னும் மற்ற மாநிலங்கள்ல இருந்துலாம் நியூ டெல்லி எல்லா மாநிலங்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணி நேஷனல் லெவல்ல இந்த விருதுகள் வழங்குறாங்க. மிஸ்டர் கண்ணன் வந்து இப்போ உங்களுக்கு சொல்வாரு WHO பத்தி. பத்திரிகை ஊடக நண்பருக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வேர்ல்டு சேஃப்டி ஆர்கனைசேஷன் 1975 தொடங்கப்பட்டது. அமெரிக்காவில் தொடங்கப்பட்டது. இந்தியாவில் 2015 தொடங்கப்பட்டது. இதுவரைக்கும் 2 விருது வழங்கும் விழா நடைபெற்று இது 3வது விருது வழங்கும் விழா. இந்த விருது வழங்கும் விழாவில் 345 பார்ட்டிசிபேஷன் கலந்து கொண்டார்கள். இதில் ஜூரி அவர்கள் 185 வின்னர்கள் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்க பார்க்கணும் எப்படி வந்து 345 பேர் வந்து 21 மாநிலங்கள் இருந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுல 185 பேர் தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய நிறுவனங்களும் இருக்கு, சிறிய நிறுவனங்களும் MSMEயும் இருக்குது. ஆக்சுவலா வந்துட்டு MSMEயும் ஊக்குவி பண்றோம் சேஃப்டியில நாங்க வந்து ஆக்சுவலா பெரிய நிறுவனங்கள் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸும் இதுல இருக்குது. ஆக்சுவலா வந்துட்டு அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து இந்த விருது வழங்கும் விழாவில் வந்துட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷன், ONGC, அதுக்கப்புறம் வந்துட்டு BHEL, அதுக்கப்புறம் வந்து பாரத் கண்டெய்னர்ஸ், அதுக்கு குஜராத் மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட், அதுக்கப்புறம் வந்துட்டு மும்பை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட், டெல்லி மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட், ஹைஸ்பீட் ரயில், நேஷனல் ஹைஸ்பீட் ரயில் ப்ராஜெக்ட். ஸோ எல்லா நிறுவனங்களும் அரசாங்க நிறுவனங்களும் இதுல வந்து கலந்துகிட்டு இருக்காங்க இந்த வருஷம். போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து நிறைய விருதுகள் வந்து வாங்குறதுக்காக இந்த நிர்வாகத்திலிருந்து வாங்குறதுக்காக வந்துட்டு இந்த வருஷம் கலந்துருக்காங்க. நாங்க இது வந்து மாநில அளவில் நடத்திட்டு இருக்கோம். இந்த மாநில அளவில் இருந்து வந்துட்டு ரீஜனல் லெவலாகவும் நேஷனல் லெவலாகவும் தேசிய லெவலாகவும் இதை வந்து மாற்ற போறோம். ஆக்சுவலா இந்த வருட ஆண்டில் இருந்து ஆக்சுவலா. ஸோ அது வந்து இன்னும் வந்து அவங்க 5 ஸ்டார் வந்து பிளாட்டினம் அவார்ட் கொடுத்துட்டு இருக்கோம். 5 ஸ்டார் பிளாட்டினம் அவார்டு வந்துட்டு நம்ம மாநில லெவல்ல கொடுத்துட்டு இருக்கோம். வந்துட்டு 6 ஸ்டார் வந்து உங்களுக்கு வந்து ரீஜனல் லெவல்லையும் 7 ஸ்டார் வந்து தேசிய லெவல்லையும் கொடுக்கறதாக நாங்க வந்து முடிவு பண்ணிருக்கோம். அது வந்து நேரடியாக அவங்களுடைய நிர்வாகத்துக்கு போய் வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஃபேக்டரிஸ் போய் செக் பண்ணி அவங்களோடது எப்படி இருக்கு, அவங்களோட தரம் சேஃப்டி எப்படி பண்றாங்க, என்வரன்மெண்ட் எப்படி பண்றாங்க, ஆக்குபேஷனல் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எப்படி பண்றாங்க என்னன்றதை பார்த்துட்டு அதன் மூலியாக இங்க ஜூரி 11 ஜூரி மெம்பர்ஸ் இருக்காங்க. 11 ஜூரியும் ரிட்டையர்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து எல்லாருமே ரிட்டையர்ட் பண்ணானுங்க தான் வந்துட்டு அவங்கள வச்சுதான் இது வந்து நாங்க வந்து ஸ்கோரிங் சிஸ்டம் வச்சிருக்கோம். அந்த ஸ்கோரிங் சிஸ்டம் மூலமா தான் வந்துட்டு எல்லாருக்கும் இந்த விருதுகள்லாம் வழங்குறோம். நன்றி, வணக்கம். செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.